கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலோசனைக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி 149வது சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 149வது சங்கீதம் 6 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இது நாம் அடிக்கடி சங்கீதத்தில் வாசிக்கிற வேத பகுதி என்றாலும் இந்த சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும். இந்த வார்த்தை ஜாதிகள் என்று சொல்லும்போது உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த ஜாதி இந்த ஜாதி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கூட்டம், அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவருடைய சமூகத்துக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஜாதிகள் என்றால், ஜாதி என்றாலே அது ஆங்கிலத்திலே நேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய திரள் ஜனக்கூட்டத்தை தான் ஜாதி என்று சொல்லுகிறது. நம்ம உலகத்தில் சொல்லக்கூடிய ஜாதி அது இங்கே குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் இன்னொருத்தரோட நம்ம வீணாக வம்பு சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் வம்பு சண்டை போட்டுட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு ஒரு 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் அல்லது ஒரு அரை அடி காலடி இடத்துக்காக போய் பக்கத்து வீட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு மல்லுக்கு நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போடுற ஒரு சண்டை இல்லை. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாய், அதாவது வேதம் சொல்கிறது, நீதியின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அநீதியின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்களை சொல்லலை. நீதியின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் என்று சொன்னால், நம்ம நீதியாகவும் நேர்மையாகவும் உத்தமமாகவும் பரிசுத்தமாகவும் நாம் நடக்கும் பொழுது, அப்படி ஒரு பரிசுத்த பாதையிலே நாம் கடந்து வருகிறோம். ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த நீதியின் மார்க்கத்திலே நாம் நடந்து வரும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு காரணத்தினாலேயே காரணமில்லாமல் நாம் பகைக்கப்படுவோம். காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஒரு காரணமும் இருக்காது, ஆனால் நம்மளை கண்டா அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மை அவதூறு செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஜாதிகளிடத்திலே பழி வாங்கிறதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்கு உரியது. அநேகர் அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்கிறதுக்கு எதையோ ஒன்று இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பழி வாங்குறது நம்முடைய வேலை கிடையாது. பழி வாங்கும்படி ஜெபிக்கிறதும் நம்முடைய வேலை கிடையாது. சில பேர் ஆண்டவரே இப்படி பண்ணுறாங்களே, அவங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய மயிருள்ள உச்சந்தலையை உடையும் ஆண்டவரே, அவர்களை உடைக்கணும், நொறுக்கணும், குத்துகிறதுக்கும் வெட்டுறதுக்கும் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கிறதும் அது அவருடைய வேலை. அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதுபோல் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். நீங்கள் போய் அவங்கள போய் அடிங்க, வெட்டுங்க, குத்துங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, இப்படிப்பட்ட பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், நமக்கு நஷ்டங்களை உண்டு பண்ணுகிறவர்கள், நமக்கு அவதூறு உண்டு பண்ணுகிறவர்கள், காரணமில்லாமல் நம்மை பகைத்து கொண்டே இருக்கிற நபர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது இந்த பழி வாங்குகிற வேலையை நம்ம செய்ய வேண்டாம். அதற்கு அவர்கள் பேரில் செலுத்துறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்னென்னா, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. அதாவது கர்த்தரை உயர்த்தணும், வேற யாரையும் நம்ம தூஷிக்கக்கூடாது. ஆண்டவரை உயர்த்துறது நம்முடைய வேலை, அவரை உயர்த்தி துதிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அவங்கள பற்றி அவதூறு பண்ணுறதோ, அவங்களுக்கு விரோதமாய் அவங்க பேசுனது மாதிரியே நானும் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும்.
அதனால தான் அவர்களுக்கு, அதாவது மாயக்காரரும் அப்படி செய்கிறார்களே, நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் விசேஷித்து செய்கிறது என்ன? எந்த கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினாலும் அவன் வேலை சவுலை பழி வாங்கிறது அவனுடைய வேலை இல்லை. அவன் இன்னும் இன்னும் அதிகமாய் துதித்தான். நமக்கு நெருக்கங்கள் வர வர நம்ம இன்னும் கர்த்தரை நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நெருக்கங்கள் வருகிறது. நெருக்கம் என்கிற வார்த்தைக்கு பேர் நாம் நசுக்கப்படுகிற ஒரு காரியம். இன்னொரு நெருக்கம் என்றால் ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு போகிறோமோ. அப்போது வாழ்க்கையில் நாம் நெருக்கப்படும் போது எல்லாருமா சேர்ந்து நம்ம ஆண்டவரை நெருங்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் சில போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் நமக்கு சிலர் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை இன்னும் நீங்கள் நெருங்கணும். அந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களை அவரை நெருங்க வைக்கிறார். சில பேர் என்ன செய்வாங்க, யாராவது நெருக்குனாங்கன்னா பதிலுக்கு அவங்கள நெருக்கிறேங்கிற பேரில் அவங்கள நெருங்கிடுவாங்க. அவங்கள நெருங்கி நீங்கள் கிட்ட போக போக உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க, தோல்வி அடைவீங்க, சாட்சிக்கேடான காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் பழி வாங்கிறதோ ஜனங்களை தண்டிக்கிறதோ நம்முடைய வேலையே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கிறதா? அதாவது உலகத்தில் மற்றவங்களை கெட்டவங்க அப்படிங்கிறத நம்ம உணரும் போது, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு உணரும் போது நம்மோடு இருக்கிற கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம உயர்த்தி துதிக்கணும். அப்போ எவ்வளவாய் நம்ம உலகத்தை அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளவாய் உறவுகளை அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளவாய் நண்பர்களை நாம் அறிந்து கொள்கிறோமோ, அப்போது அதெல்லாம் நமக்கு மாயை என்று நாம் தெரியும் பொழுது நாம் இன்னும் கர்த்தரை உயர்த்துகிற காரியத்திலே அவரை நாம் நெருங்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கிறதுக்கு நாம் ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உலக பிரகாரமான மாம்சமான மனுஷரோட யுத்தம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன நெருக்கத்தில் நீங்கள் கடந்து போகிறீங்களோ, ஏன் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தாரோ, ஆண்டவர் கொடுக்கிறதனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் கடந்து போகிற பாதைக்கு ஏற்ற வார்த்தைகளை தான் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை நீங்கள் தாழ்த்துகிறதல்ல, உங்களோடு இருக்கிற கர்த்தரை உயர்த்துகிற துதி உங்களுடைய வாயிலும். அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொன்னால், பட்டயம் என்றால் வாள். பட்டயம் என்பது, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது வேதத்தின்படி வேத வசனத்தை குறிக்கக்கூடியது. ஏனென்றால் வேத வசனம் இருபுறமும் கருக்கானது. யாருக்காவது சில வசனங்களை நாம் சொல்லி, சில பேர் வசனத்தை வச்சே சில பேரை தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டோடைய வசனம் அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுதுன்னா உங்களுக்கு சொல்லலையா? அதை வசனத்தை எனக்கு தான் நான் பயன்படுத்திக்கணுமே தவிர முதலாவது எனக்கு, அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு. அப்போ இந்த வசனம் பேசுகிற நபரையும் தாக்கும், அங்கே யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ அவர்களையும் தாக்கும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணி ஒரு காரியத்தை சொல்லும்போது அது ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது இந்த பக்கத்தையும் வெட்டும், இப்படி தூக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளையும் வெட்டும். அதுதான் வேத வசனம். அப்போது உங்களுக்கு வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதியும், கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் உங்களுடைய கையில் வேதாகமும், சில பேர் கையில் மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த வசனம் நமக்குள்ளே போகணும். அப்படிப்பட்டதான வேத வசனமும் கர்த்தரை உயர்த்துகிற துதியும் உங்களோடு இருந்தால் ஜாதிகளிடத்தில் நீங்கள் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். நம்ம அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிற நெருக்கத்தை பற்றியே பேசி நம்ம நேரத்தை காலி பண்ணிட்டு, எப்போ பார்த்தாலும் நம்ம நெருக்கத்தை பற்றி பேசுகிறது, நமக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி பேசுகிறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்களோ அதை நீங்கள் விக்கிரகமாக்கியிருக்கீங்க, அதை உங்கள் தெய்வமாக்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் என் பிரச்சனை அப்படி, என் பிரச்சனை இப்படி, என் பிரச்சனை இப்படின்னா, அந்த பிரச்சனையை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிற ஆண்டவரை நீங்கள் பெரியவராக்காமல் பிசாசு கொண்டு வந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாக்கும் போது நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்கள் உங்களை அறியாமல் துதிக்கிறீங்க. ஐயோ, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எப்படிப்பட்டது தெரியுமா, யாருக்குமே இப்படிப்பட்ட பிரச்சனை வராதுன்னா நீங்கள் மறைமுகமாக அந்த பிரச்சனையை துதிக்கிறீங்க, உங்களுடைய போராட்டங்களை துதிக்கிறீங்க. உலகத்திலேயே நான் தான் பயங்கரமான நெருக்கத்தில் கடந்து போகிறேன் அப்படின்னு யாருக்கு அந்த எண்ணம் இருக்குதோ அவங்க அதுக்கு மேலே தலை தூக்கி அவங்களால உயரவே முடியாது.
நம்மளை விட பயங்கரமான பாதைகளில் கடந்து போகிறவர்கள் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கே ஒரு சுய பரிதாபம், ஐயோ என்னை போல யாருமே கிடையாது, நான் தான் கர்த்தருக்காக பயங்கர தியாகமாக இருக்கிறேன்னு நினச்சா எலியா அதை தான் சொன்னான், ஆண்டவரே நான் ஒருத்த மட்டும்தான் நான் மீந்தி இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஏப்பா உன்னை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்காங்க, பெரிய திரள் கூட்டமே இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நீ ஒன்றை மட்டும்தான் கஷ்டப்பட, நான் ஒருவன் மாத்திரம் நான் வைராக்கியமாக இருந்தேன், பக்தி வைராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ மட்டும் இல்லைப்பா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத பெரிய கூட்டத்தையே உனக்காக வச்சுருக்கிறேன், நீ ஒன்றை மட்டுமே பெரிய தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறார். அப்போது நம்ம எதை உயர்த்துகிறோம், நம்முடைய தியாகத்தையும் நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய கடந்து வந்த ஆவிக்குரிய பாதைகளையும் உயர்த்தியே நம்ம யோசித்து கொண்டிருப்போமானால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அந்த பிரச்சனைகளை துதிக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அப்போது கர்த்தர் நம்மை துதிக்கும்படி வைத்திருக்கிற அந்த காரியம், அதாவது பிரச்சனைகளுக்கு அதிகமாய் துதிக்கிற அந்த கணம் யாருக்குன்னா அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் அது உண்டாகும். அவருடைய பரிசுத்தவான்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆலயத்துக்கு சரியாக வந்துக்கிட்டு இருக்கலாம். அவர் தன்னை பரிசுத்தவான் என்று அங்கீகரிக்கிறது யாரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்திலேயே ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் ஆண்டவர் பரிசுத்தவான் என்று சொல்லியிருக்கிறார். யாருன்னா என்னுடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று சொல்கிறார். அந்த பரிசுத்தனாகிய ஆரோன் சத்தியத்தின் நிமித்தமாய் தன்னுடைய பிள்ளைகள் அந்நிய அக்னியை கொண்டு வந்தது நிமித்தமாய் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் அங்கே அடித்தார். அந்நிய அக்னியை கொண்டு பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு வந்த பொழுது ஆண்டவர் அந்த ஆசாரியனுடைய பிரதான ஆசாரியனுடைய மகனையே அடித்தார். 2 பிள்ளைகளை அடிச்சிட்டார். 2 பிள்ளைகள் செத்து கிடக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்ணார்னு ஆண்டவர் அவன் முறுமுறுக்கவும் இல்லை, ஆண்டவரை திட்டலை, ஒன்றுமே பேசலை, அவன் அமைதியாக இருந்தான், மௌனமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எனக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நமக்கு இப்போ 2 பிள்ளைகள் ஒரே இடத்துல செத்து கிடந்தால் யாரால் முறுமுறுக்காமல் இருக்க முடியும்? ஆண்டவரை இவ்வளோ காலம் நான் ஊழியம் செய்யலையான்னு கதறியிருப்பாங்க இல்லையா? ஆனால் ஆரோன் தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்தை பெருசாக அவன் சொல்லலை. அதனால தான் வேதம் அவனைத்தான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நம்ம பார்த்த இந்த வசனங்கள் எல்லாமே இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளே பெருசு இல்லை, நம்மை பார்க்கிலும் பெரிய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்களை, நம்மை நெருக்குகிறவர்களை, நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களை குறித்து உயர்த்தி பேசாதபடிக்கு நம்ம கர்த்தரை உயர்த்தும் துதி தான் நம்முடைய வாயில் இருக்கணும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான் நம்முடைய கையில் இருக்கணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா யோசபாத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்த பொழுது 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாருங்கள், இப்போது யோசபாத்து ஒரு நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அவன் எவ்வளவாய் கர்த்தருக்குரிய காரியங்களில் வைராக்கியமாய் செயல்பட்டான் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முந்தின பகுதிகளில் பார்க்கலாம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ராஜாக்கள் என்னமோ நினைக்கிறேன், அவங்க எல்லாம் மொத்தமாக இவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. எல்லாரும் எழும்பி விரோதமாக நிற்கும் பொழுது அவனுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவன் தான், நன்றாக ஜெபிக்கிறவன் தான், ஆண்டவர் மேல் வைராக்கியம் உள்ளவன் தான். என்றாலும் நம்ம மனுஷிகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வரக்கூடிய போராட்டங்களிலே ஒரு பயம் உண்டாகும். பயம் வந்த உடனே ஓடி போய் அங்கே சரண்டரும் ஆகலை. பயம் வந்த உடனே உட்காந்து ஒப்பாரி வைக்கவும் இல்லை. பயம் வந்த உடனே அவன் சொன்னான், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. அவனுக்கு தெரியும், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கிறது, ஜனங்களை தண்டிக்கிறதுலாம் நம்ம வேலை கிடையாது. அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டுறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா அவங்க தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கில் அவங்க ஆடிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சில வாய்ப்புகளில் வசதியை வச்சுக்கிட்டு நம்மை அலட்சியப்படுத்துகிறாங்க, நம்ம அற்பமாக பேசுகிறாங்க, நம்ம அவதூறு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்னு சொன்னால் இப்போ அவங்கள பெருசு பண்ணலை. இப்போ அவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படின்னா
உபவாசம் பண்ணுறதுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபைக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதற்காக தான் சபைகளில் நம்ம உபவாச ஜெபங்களை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உபவாசத்தை கூறும் பொழுது சபையில் அப்படிப்பட்ட உபவாசம் சொல்லும்போது அந்த ஒருமுகப்பட வேண்டியது அவசியம். சில பேருடைய எண்ணங்கள்லாம் யாரோ ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வராதவங்களாகவே இருக்கிறாங்க. வராதவங்களுக்கு என்றைக்காவது ஒரு அறிவு, ஒரு சொரணை வருதான்னு பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. இல்லை, அது அவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. சரி, இனிமேலாவது நம்ம போய் அதில் கலந்து கொள்ளணுங்கிற உணர்வு இருக்குதானா? அந்த உணர்வு இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு உபவாச ஜெபத்தில். அப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது உங்களுக்காக சபையார் கூடி ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இல்லை. அன்றைக்கி யூதாவெங்கும் அவன் சொல்லும்போது எல்லாரும் ஒருமுகப்பட்டு வந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒருமனம் வந்துச்சு. தேசத்தில் பிரச்சனை வந்துருச்சு, சபைகளுக்கு பிரச்சனை வந்துருச்சு, தேவ ஜனங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ நாம் போய் அந்த கூடி ஜெபிக்கிற கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒருமுகப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவன் கூறுவித்த பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் 17வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஏன்னா நீங்கள் பண்ண வேண்டிய யுத்தத்தை தேவாலயத்துக்கு வந்துட்டீங்க, உபவாசம் பண்ணி எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் இந்த யுத்தத்தை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நின்றுனா காத்திருக்கிறது. நமக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணி நாளைக்கே அற்புதம் நடந்துடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்மை தரித்து நிற்க சொல்லுவார், வெயிட் பண்ண சொல்லுவார், கொஞ்சம் காத்திருக்க சொல்லுவார். ஒரு காலகட்டம் வரும் பொழுது அப்படிப்பட்டதான அந்த எதிராளிகளை நீங்கள் தேடியும் காணாதபடிக்கு தேவன் அப்புறப்படுத்தி போடுவார். நீங்களே போய் தேடினாலும் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு உங்கள் வேலை கர்த்தரை உயர்த்தும் துதி உங்களுடைய வாயில் இருக்குதா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இந்த ரெண்டை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜாதிகளிடத்தில் போய் பழி வாங்குற வேலையோ ஜனங்களை தண்டிக்கிற வேலையோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ராஜாக்கள் பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவர் அவங்கள முறியடித்து போட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதம் அங்கே நடந்தது. அப்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். போய் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் போங்க, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கிறார். போய் யுத்தம் பண்ணுங்கள்னு சொல்லலை, நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போங்க. அந்த பிரச்சனை வருதா, நீ உபவாசம் பண்ணியிருக்கிற, ஜெபிச்சிருக்கிற, ஆண்டவருக்கு இந்த காரியத்தை அர்ப்பணித்திருக்கிறாய், நீ போய் ஃபேஸ் பண்ணு, போய் அதை எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணான். ஜனங்களிடத்தில் கேட்டான், இப்போ என்ன பண்ணுறது, இப்படி இவ்வளோ பேர் அங்கே கூடி நிற்கிறாங்க, நமக்கு விரோதமாக வராங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணி இவன் ஒரு ஆலோசனை அங்கே சொல்லியிருக்கான். என்ன ஆலோசனைனா, பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இப்போது ஜனங்களிடத்தில் ஆலோசனை பண்ணும்போது அவங்க எல்லாம் பட்டயத்தோட ஈட்டியோடு நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ இவன் இங்கே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறான், நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை நம்ம துதிப்போம், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிப்போம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நாம் கர்த்தரை பாடுவோம், அதற்காக நம்ம முன்னாடி சர்ச்சில் உள்ள கொயர் குரூப்பை முன்னாடி கொண்டு நிறுத்துவோம். இப்படி சொன்னால் யார் ஒத்துக்குவாங்க? ஆனால் அவன் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணும்போது ஜனங்கள் அந்த விசுவாசத்துக்கு அவர்கள் உடன்பட்டார்கள். அநேக நேரங்களில் பிரச்சனையோடு விசுவாச பிள்ளைகள் வருவாங்க. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த பிரச்சனையில் நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் அங்கே போய் பேசி அங்கே பிரச்சனையை பெருசாக்கி வச்சுருப்பாங்க. அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். எரிகோ கோட்டைக்கு முன்பாக 7-6 நாட்கள் மௌனமாக இருக்க சொல்லும்போது மௌனமாக இருந்தாங்க, ஆர்ப்பரிக்க சொல்லும்போது ஆர்ப்பரித்தாங்க. சொன்னதை செஞ்ச பொழுது எரிகோ கோட்டை உடைந்து விழுந்தது. 6 நாள் சும்மா இன்றைக்கி தான் இவனுக்கு எழுப்புதல் வந்துச்சு போல இருக்குது, இன்றைக்கி தான் துதிக்க சொல்கிறான், அதுக்கு நாங்கள் அந்த 6 நாள்லேயே நாங்கள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிருப்போம் அப்படின்னு வீராப்ப பேசினா, அந்த எரிகோ கோட்டையினுடைய உறுதித்தன்மை என்னங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும்.
அதை எப்படி தகர்க்கணும், எந்த இடத்துல அதனுடைய சரியான பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்துல அவருடைய விரல் இறங்கிச்சுன்னா மொத்த கோட்டையும் சரிஞ்சு விழுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம சும்மா போய் மாங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம எதையோ ஒரு விஷயத்தை மாங்குன்னு போராடிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் கர்த்தர் அவருடைய விரல் இறங்கும்போது அற்புதம் நடக்கும். அதனால தான் மௌனமாக இருக்க சொல்லும்போது மௌனமாக இருந்தாங்க, ஆர்ப்பரிக்க சொல்லும்போது ஆர்ப்பரித்தாங்க. இப்போ ஜனங்களிடத்தில் யோசபாத் ஆலோசனை கொடுக்கும்போது ஜனங்களுடைய விசுவாசம், எங்களுடைய ராஜா கர்த்தருக்கு பயந்தவர், அவர் எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற துதியை வாயில் வைத்திருக்கிறவர், எப்பொழுதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தின்படி நடக்கிறவர். அதனால் அந்த ஜனங்கள் அந்த ஆலோசனைக்கு ஒத்துக்கிட்டாங்க. யுத்த சேனைக்கு முன்பாக பாடகர் குழுவை நிறுத்தும் பொழுது இந்த காரியத்தினால அங்கே என்ன நடந்தது, நமக்கு பின்னாடி உள்ள வசனங்களை நீங்கள் படிக்கிற நமக்கு பாருங்கள். 22வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போது தானாகவே அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்தை, தானாகவே செத்து போகக்கூடிய ஒரு பாம்பை நம்ம போய் மாங்குன்னு அடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்திலையும் போராட்டத்திலையும் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த யார் உங்களுக்கு விரோதமாய் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்களோ அவங்கள போட்டு திட்டி வந்து அவங்கள போட்டு கடித்து கொதறிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது அவரை உயர்த்துகிற துதி உங்களுடைய வாயில் இருக்கணும். இது யோசபாத்துடைய வாழ்க்கையில் இல்லை, துதியை தாவீதுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாமே இது தான். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு அதாவது 2 ராஜாக்கள் 18:20 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று ரப்சாக்கே கேட்குறான். எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையில் ஜெபம் பண்ணால் சரியாக போகும்னு அவன் நினைக்கிறான். அவன் சொல்கிறான் இது மந்திர ஆலோசனை. யுத்தத்துக்கு போய் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது நீ மந்திர ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, போய் அது வெறும் வாய்ப்பேச்சுன்னு அவன் சொன்னான். கடைசியில் ஆண்டவர் யுத்தமே இல்லாமல் அவனை வெட்கப்பட்டு அவனை அழிஞ்சு போக வைத்தார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவாய் கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு விரோதமான சதி திட்டங்கள் முறியடிக்கப்படும். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்போது அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாயில் எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி, உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வசனம், ரெண்டையும் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் சர்வ வல்ல நல்ல ஆண்டவரே, இதுவரையிலும் உம்மை துதித்த ஜனங்களுக்கு நீர் அற்புதங்களை நடப்பித்திருக்கிறீர். இதுவரையிலும் உம்மை நாடி தேடி வந்த பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்தாமல் நடத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனைகள் ஆண்டவரே அது வாய்க்குமா என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். உலகம் அப்படி தான் சொல்லும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ அவரை பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கிறியே, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, நீ ஜெபம் பண்ணலான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை அவங்க ஒரு மந்திர ஆலோசனைன்னு யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். யார் பிரச்சனைகளில் அமைதியாக இருந்து கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு இந்த கணம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் அவர்களை மேற்கொள்ளுவது உறுதி. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. உங்களுடைய இக்கட்டுகளில் இன்னும் கர்த்தரை துதிங்க, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கர்த்தர் அதிகமாக விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பி ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அருமையான ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாகிய உம்மை துதிக்கிற துதியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த வசனத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா. தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தபடினாலே சிங்க கெவிகளுக்கு தேவன் பாதுகாத்தது போல ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.